கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக, அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும்? புதுச்சேரியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். கல் உணவின் ஒரு பகுதி. ஏன் சொல்றான்? போதும்ன்றான். சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான். அது மாதிரி கல் ஒரு 3 லிட்டர் குடிச்சா போதும்ன்றான். பெரிய வியாபாரியே சொல்லுகிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? அது கடை வைக்கிறது, அது நான் தான். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைய விளையாடி இருக்கும்போது, பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள், பாடாவது பள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு பாரு. நாங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்பொடியை வாங்குவோம். அது மாதிரி நம்ம அப்பா, யாரும் குடிக்காதீர்கள், யாரும் குடிக்காதீர்கள், உங்களை நம்பிதான் திறந்து வச்சிருக்கேன், 50,000 கோடி அதுல இருந்தா வரணும். இது ஒரு கூத்து, இது ஒரு கொடுமை. அதான் இது. அந்த நிலைமையை மாத்தணும். ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு திராவிடன் இந்த திருட இருக்கிற வரை கல்லு மதுவாதான் இருக்கும். டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும். வேற வழி இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி, அதை தடை செஞ்சது அதை நீர் உடைச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல் இருக்கணும் சொந்தக்காரன் புறம் பிடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டு தகர்த்தறிஞ்சிடும் பார்த்துக்கிட்டேன். வேற ஏதாவது வேலை செய்ய. இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன். இந்த வாரம் ஒன்னொன்னா செய்யறேன். இன்னைக்கு கல் இறக்கிருக்கேன். நேத்து இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு இருக்கேன். செய்ய மாட்டான். சேகர் பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு? அவனுக்கு என்ன நேர்த்தி கிட? அவர் தாய்மொழி அது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்க குடமுழுக்கு நடத்து, நான் அங்க பக்கத்தில் நடத்துறேன். அதே என் முருகனை வச்சு, அதே 76 குடத்தை வச்சு, என்னுடைய ஓதுவார்களை வச்சு, என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு, என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன். அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறா, ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம். எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம். வா அன்னைக்கு பாத்துருவோம். அது மாதிரி அடுத்தது, ஆடு மாடுகள் மேய தடை போடுறான். கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது. மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் மேய தடை போடுறான். வனச்சட்டம்னு, பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணாலும் வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும். பார்த்து பண்ணிக்கணும். அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஒவ்வொன்னா செய்யறேன். ஒன்னும் இந்த இருக்கு. எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்ல. யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு. எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு, சிறையில் இருக்கிறது தான். ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான், செய்தி போட மாட்டான். அண்ணே என்னை கிள்ளிட்டான், அண்ணே என்னை நோண்டிட்டான். வரல 24 மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பான். பக்கத்துல ஒரு ஏடு இருக்கு, ஒரு பேனா இருக்கு. நான் பாட்டுக்கு எழுதுவேன். மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்க வந்து பூராப்பிலும் கொண்டு எடுத்துருவேன்.
இப்பவே கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அந்த காவலர் கெஞ்சுவாரு, ஐயா 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 நீங்க கொஞ்சம் தூங்கிட்டியா, காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா, ஏயா அப்படின்னு. காலையிலயும் படிக்கணும், இப்பவும் படிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க. ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவான். அவரையும் மேல அன்பா, அவருக்கு வேற ஆள் இல்லைல்ல. ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்கய்யா, என்னை பெற்ற தாய் கூட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா, ஐயா 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 சாப்பிட்டு படிங்கய்யா, ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க. அதனால எதுக்கும் பயப்படுற ஆளு நம்ம இல்ல. அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன், ஒன்னா ஒவ்வொரு போராட்டம் பாரு. எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நானும் எங்க தம்பியில முடிவு பண்ண தீ குளிக்கிற போராட்டம். ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துரும்னு பல பேரும் தீ குளிச்சு சாவான். அதனால கல்லு இறக்குறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான். இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன், அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்னுக்கும் பயப்படாத. அதிகபட்சம் போனா இன்னும் 10 மாசம் ஆடுவான். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான். அதே விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல, சின்னமா தான். நீ என்ன தேட வேண்டியதில்லை, சின்னத்திலே நான் தான் இருக்கேன். அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான். சீமானதான் வரைஞ்சு கொடுத்துருக்கான்னு தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு. அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே அது, ஐயா என்னது இது இப்படியாக. சீமான் சின்னம் இல்ல, சீமானே தான் சின்னம். அதனால எப்படியாவது ஓட்டை போட்டு வெளில விட்டுரு.